ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பீச் டிலே டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்பீச் டிலேயில் எப்படி சென்சிட்டிவாக இருக்கிற குழந்தைங்க எப்படி அதை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தேன் நான் என் குழந்தைய அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்சிட்டிவ் குழந்தைங்களை எப்படி அதிலேருந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வர்றது, நான் எப்படி ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்ற பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு குழந்தைங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, தொட விட மாட்டாங்க, யாரையுமே டச் பண்ண விட மாட்டாங்க. பக்கத்தில் உள்ள குழந்தைங்களையோ இல்லை யாரையுமே டச் பண்ண விட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க உடம்புல சரியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அவங்க யாரையுமே டச் பண்ண விட மாட்டாங்க. அதுலேருந்தும் அது மாதிரி சாப்பிட்ற விஷயத்துலேயும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதுலேருந்து எப்படி என் பையனை நான் கொண்டு வந்தேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஒரு வாய் சாப்பாடு ஊட்டுனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒவ்வொரு வாய்க்கும் என் பையன் தொடப்பான். இப்படி வாய் வச்சு இப்படியே தொடச்சிக்கிட்டே இருப்பான். பார்த்தா ஒவ்வொரு வாய்க்கும் தொடப்பான். இதனால் எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் நைட்டிலாம் நைட்டு போட்டிருக்கனால ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயுமே இப்படி சாப்பாடு ஊட்டியெல்லாம் அவன் தொடச்சிக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு வாய். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் டவல் வச்சுக்கிட்டு அவன் ஒவ்வொரு வாய்க்கும் அவன் கையிலேயே கொடுத்துருவேன். அவன் ஒவ்வொரு வாய்க்கும் இப்படி தடவான். டவல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன திங்ஸ் இருக்கோ, சோஃபா, ட்ரெஸ்ஸு, எல்லாத்துலேயும் இப்படி வாயை வச்சு அந்த சாப்பாடு ஒவ்வொரு வாயும் வாயில் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக தொடச்சிருவான். தொடச்சிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு வாய்க்கும் தொடப்பான், ஒவ்வொரு வாய் ஊட்டையிலையும் தொடப்பான். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு வாய்க்கும் இப்படி வித்தியாசமாக இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கானே, எப்படி இதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது, இது ஒன்றுமே புரியலையே. ஏன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு குழந்தைங்க அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும், இவன் வித்தியாசமாக பண்ணுறானே, எல்லாமே உன்னுடைய டைப் வித்தியாசமாக இருக்கே அப்படின்றது தான் யோசித்தேன். அதுக்கு சைக்காட்ரிஸ்ட்டை கேட்கப்போ அவங்க அது சில சொல்யூஷன் கொடுத்தாங்க எனக்கு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தைங்க அப்படி பண்ணையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு அதிகமாக கொலகொலப்பு தன்மை வாய்ந்த பொருளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொலகொலப்புனா அப்படி அவங்கள அதை தொட்டு உணர வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சப்பாத்தி மாவு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை கிளே ஹசார்ட்ஸ் அப்படின்றதுனால மோஸ்ட்லி அந்த குழந்தைங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறது கிடையாது. முன்னாடி வெறும் கிளே ஹசார்ட்ஸ்னு சொல்ல முடியாது, இந்த இப்போ கலராக விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதனால அதை யூஸ் பண்ண அதை பார்த்தா ஆனால் குழந்தைங்க அட்ராக்ட் ஆகுறாங்க. நான் அதுதான் வாங்கி கொடுத்தேன், வாயில் போட ஆரம்பிச்சிட்டான். அதுலேருந்து நான் அதை யூஸ் பண்ணாமல் சப்பாத்தி மாவு கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ, சப்பாத்தி மாவை கொடுங்க குழந்தைக்கு கிளேக்கு பதிலாக அப்படின்னு சொன்னாங்க. நான் சப்பாத்தி மாவை நல்லா பிணைஞ்சிட்டு அவன் கையில் கொடுத்தா அந்த சப்பாத்தி மாவை உருட்டிக்கிட்டே இருப்பான். உருட்டவும் தொடவும் இப்படி உருட்டிக்கிட்டே இருப்பான். அதுலேருந்தே நான் சில ஆக்டிவிட்டியை கொடுத்தேன். பொம்மை மாதிரி அதிலே செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், ஒரு நோட்டில் அதை தலை மாதிரி ரவுண்டாக பண்ணி அதை ஒட்டி கொடுப்பேன். ட்ராப் பண்ணி அதில் அந்த தலை ஷேப்புக்கு அந்த சப்பாத்தி மாவை பண்ணி கை மாதிரி பண்ணி அதில் நோட்டில் ஒட்ட சொல்லி அவனை எடுக்க சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் கொடுத்தேன் ஆக்டிவிட்டி. அந்த சப்பாத்தி மாவை தொட்டு பிணைய அவனுடைய சென்சிட்டிவ் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி பிஹேவியரை அவன் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பாடில் எப்போதுமே அதிகமாக கொலன்னு உள்ள தன்மை உள்ள பொருளாக சேர்த்தேன். அதுவே அவனையே தொட்டு உணர்ந்து அதை சாப்பிட வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பொருளை கொடுத்தேன், அவன் தொட வேண்டாம். டேட்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, டேட்ஸ்லாம் கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற டேட்ஸு, அதை அவன் தொட மாட்டான், பிடிக்காதான், டேட்ஸும் சாப்பிட மாட்டான். அப்போ என்ன பண்ணேன், கொலன்னு உள்ள பொருள் அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சா, மாம்பழம் நல்லா சாப்பிடுவான். குழந்தையிலேயே 6 மாதத்துலேயே எல்லாரும் மாந்தம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஃபீட் பண்ணையிலேயே அவன் மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான். அவனுக்கு ஒன்றுமே பண்ணலை. அதனால என்ன மாம்பழத்தை தான் கொடுத்தேன். மாம்பழத்தை கட் பண்ணி பீஸாக கொடுக்கும். அவனாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த கொலகொலப்பு அதுக்கு அவனுக்கு ஒன்றுமே பண்ணல. ஏதாவது கையில் பட்டாலும் சீன்னு சொல்லிட்டு அதை செவத்தில் தடவுறது, அதில் தடவுறதுனா அந்த மாம்பழத்தை தடவை அந்த சாப்பிட்டதுலேருந்து அந்த மாதிரி பண்ணுற பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாம்பழத்தை இப்போ கொடுக்குறது ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் திரும்ப ஆரம்பித்தான். இதுதான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ மாம்பழத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அவனுக்கு ஒன்றுமே தெரியல, சாப்பிட்டான். அப்போ அந்த மாம்பழத்தை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சமயத்தில் டெய்லி மாம்பழம் கொடுக்க முடியாது, வேண்டாம்னு நிப்பாட்டினா ஒரு 10 நாள் கொடுக்காம இருந்தேன்னா அந்த திரும்ப அந்த ஆக்டிவிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் நான் தொடர்ச்சியாக கொலகொலப்பு தன்மை உள்ள பொருளை ஃபுல்லாகவே அவனுக்கு தேடி கொடுத்தேன். சாப்பாட்லேயுமே அப்படி தான் கொடுத்தேன். அதில் அவன் ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்கும், இனிப்பு உள்ள பொருள்லாம் பிடிக்கும். அதனால் இனிப்பு உள்ளதை கலந்து கொடுத்தேன். அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, பார்க்கு கூட்டிகிட்டு போய் நடக்க விடுவேன். செப்பல் இல்லாமல் வெறும் காலில் நடக்க சொன்னாங்க. நல்லா நடக்க சொன்னாங்க, நடக்க விடுவேன். ஃபஸ்ட்டு கால் குத்துது அப்படின்னு சொன்னால் அந்த நர்ஸு நரம்பு இதெல்லாம் சரியாகுமா, அப்போ சரியாகையில் அவங்களுக்கு அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. செகண்ட் சொன்னதுனால வெறும் காலில் நடக்க விட்டேன். பார்க்கில் நடப்பான். அந்த புல்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கில் அந்த புல்லில் தண்ணி உள்ள புல் அதுலலாம் படவும் இந்த ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி உள்ள ஃபீல் அவனுக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. மண்ணில் நல்லா விளையாட விடுங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், மண்ணில் விளையாண்டா அவனுக்கு அலர்ஜி மாதிரி வருது சார் அப்படின்னா. அலர்ஜிக்கு அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. மண்ணில் விளையாண்டுட்டு வீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவனை ஃபுல் பாடி க்ளீன் பண்ணி குளிக்க வச்சுருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி ஏதாவது லோஷன் போட்டு தூங்க வச்சுருங்க, ஒன்றுமே பண்ணாது அப்படின்னாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக மண்ணில் நீங்கள் விளையாடினாலும் நீங்கள் அவனை ஒன்றுமே பண்ணவே கூடாது.
மண்ணை அவன் அள்ளி தலையில் போட்டுக்கிறாலும் ஒன்றுமே பண்ணக்கூடாது. நீங்கள் அவனை இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக விட்டுறணும், அவனை இஷ்டத்துக்கு விளையாட விட்டுருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் இஷ்டத்துக்கு விளையாட விட்டேன். பார்க்கல கொண்டு போய் மண் அள்ளுவான், விளையாடுவான், மண்ணே தொடமாட்டான். மண்ணை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ தொடமாட்டான். சில பொருள் பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும். அந்த பொருளெல்லாம் பார்க்கல, மண் கல் இதெல்லாம் தொடவே மாட்டான். அப்புறம் என்ன பண்ணான்னா அந்த பொருளை பார்த்தா அப்போ தொட்டு அள்ளுறது, விளையாடுறது எல்லாமே அந்த கையில் உணர்றது, தேய்க்கிறது எந்த மாதிரி டெய்லி கொண்டு போய் விடவும் அந்த ஆக்டிவிட்டிலாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, சென்சிட்டிவிட்டி கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வெறுங்கால அந்த கூழாங்கல் மாதிரி போட்டு 8 ஷேப்பில் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கில், அந்த ஷேப்பில் அவனை நடக்க விடுவேன். இப்போ அழுத்தம் கொடுக்க அந்த ப்ரெஷர் கொடுக்க இந்த மாதிரி பிஹேவியர்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ரெகுலராக கொடுத்தேன். இப்போ நான் 2 மாதம் 3 மாதம் தொடர்ச்சியாக கொடுத்தேன். அதான் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கவும் திரும்பவும் அந்த பழக்கம் வந்துருச்சு. மாதிரி தொட மாட்டேங்கிறான், இது பண்ண மாட்டேங்கிறான், அந்த மாதிரி பிஹேவியர் வந்துருச்சு. அதனால என்ன பண்ண, டெய்லி நம்ம பார்க்குக்கோ வெளியிலையோ எங்கேயுமே போக முடியாது அப்படின்றதுக்காண்டி வீட்லேயே சில ஆக்டிவிட்டியை கொடுத்தேன். வீட்டில் வந்து எப்படி தான் கொடுப்பேன், இந்த கோலப்பொடி மண் கிடைக்கல அப்படின்றப்ப இந்த கோலப்பொடி கோலம் போடுற கோலப்பொடியை எடுத்து ஒரு டப்பாவில் கொடுத்து போட்டிக்கோலை உட்கார வச்சுருவேன். அவன் கொட்டி விளையாடுவான், கை கால்லாம் கொட்டி விளையாடட்டும், நல்லா ஃப்ரீயாக விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த சப்பாத்தி மாவை கொடுத்துருவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா அந்த தண்ணியில் ஏதாவது ஒரு பவுடரை போட்டு கலந்து அந்த மாதிரி கொலக்கொலான்னு இருக்கிற மாதிரி கலக்கிற மாதிரி கொடுத்துருவேன். அந்த பொருளை போட்டு அவன் அள்ளி விளையாடட்டும் அப்படின்ற மஞ்சப்பொடியை போட்டு கலந்து கொடுப்பேன். ஏதாவது ஒரு பொருளை போட்டு கலப்பேன். அது மாதிரி தேய்ச்சி இது மாதிரி பண்ணி விளையாடுவான். அந்த கலரில் ஃபுல்லாக திங்ஸு கலர் பொடி இதெல்லாம் கொடுப்பேன். ஆனால் வந்து என்ன பண்ணணும், எந்த திங்ஸ் நம்ம கொடுத்துருந்தாலும் அவனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணால் அவனுக்கு எந்த இதுவும் வராது. இந்த மாதிரி இந்த பாடியில் ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளையாடுறதுனால. அதனால நீங்கள் நீட்டாக குளிக்க வச்சுட்டு ஸ்கின்ல லோஷன் அப்ளை பண்ணிட்டு படுக்க வச்சுட்டிங்கனாலே சரியாக வந்துடும், வேறு எதுவும் வராது. இந்த சென்சிட்டிவ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் அவனுக்கு சேஞ்ச் ஆகி இப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு குழந்தைங்க வந்து ஒரு ஃபுட்டு பிடிக்கல, சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னால அதை திரும்ப அந்த பிளேட்டில் நான் வச்சு பழகணும். இது பிடிக்கும், இது பிடிக்காது, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சாப்பிட்றியோ சாப்பிடல அந்த பிளேட்டில் நான் வைப்பேன். அவனா எடுத்து சாப்பிட போகிறான், இது வேண்டானா வைப்பான். ஆனால் எத்தனை ஃபுட்டு எத்தனை ஐட்டம் இருக்கோ செய்கிறனோ அதை வைப்பேன். அதை என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் சாப்பிடுவான். பிடிக்காத அவன் சாப்பிட மாட்டான்ல, எப்படி இப்போ அவன் பிடிச்ச பிஸ்கெட்டையோ சாக்லேட்ஸையோ எப்படி விரும்பி சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது அந்த ஃபுட்டை தொட்டு பார்ப்பான். அப்படின்றதுனால டெய்லி அவனுக்கு அந்த பிளேட்டில் அந்த திங்ஸ் இல்லாமே இருக்காது. நான் சமைக்க அவனுக்கு பிடிக்கலையோ என்ன வீட்டில் பண்ணுறனோ அதை அந்த பிளேட்டில் வச்சே ஆகுவேன். அது மாதிரி டிஃபன் பாக்ஸில் இப்போ கட்டி கொடுக்கலையும் அதில் கொஞ்சம் என்ன கொடுத்தாலும் சரி அவனுக்கு வீட்டில் நான் பண்ணுறதுல கொஞ்சம் வைப்பேன். டிஃபன் பாக்ஸ் அப்படியே தான் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அவன் சாப்பிடுவான், அவனுக்கு தோணும். அதுக்காண்டி இந்த பிளேட்டில் அவனுக்கு வைக்காமல் இருக்கவே கூடாது அப்படின்றதுனால அந்த பிளேட்டில் அவனுக்கு டெய்லி வச்சு விடுவேன். சென்சிட்டிவிட்டி ஓவர் கம் ஆகிடுச்சு இப்போ என் பையனுக்கு. இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சென்சிட்டிவிட்டி வந்து உங்கள் பையனுக்கும் அந்த மாதிரி உள்ள கேரக்டர்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். நான் திருச்சியில் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை அவங்க வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுற மெத்தடை தான் நான் அவங்களுக்கு சொன்னேன். அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அவங்க மாற்ற வந்து 18 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைங்க வந்து மாற்றத்தை நோக்கியே நம்ம கொண்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தால் அவங்களோட எஜுகேஷன் என்ன ஆகிறது, அவங்க ஃப்யூச்சர் என்ன ஆகிறது அப்படின்றத என்னுடைய கேள்விக்குறியாகவே இருந்தது. என்னுடைய பையன் வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டான். நான் போட்ட எஃபர்ட்டு எனக்கு மற்றவங்க கொடுத்த என்ன சொல்கிறது, ஒரு சிலர் வந்து என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. நிறைய பேர் இது ஒன்றுமே கிடையாது இந்த லைஃப்பில், எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க, உனக்கு எல்லாம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், ஒரு அம்மா நினச்சா மாற்ற முடியும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்படியே சிலர் இருக்காங்க டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் இருக்கிறாங்க. இப்படி இருக்குது இது என்ன பண்ணுச்சோ இப்படி குழந்தை பிறந்திருக்கு இதுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் என் பையனுக்கு எல்லாம் சரியாயிருச்சு. நான் எதுக்கு இந்த வீடியோ மோஸ்ட்லி நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருக்குமே இந்த சில ப்ராப்ளம் வருது. அதில் வந்து எனக்கு வந்து இதை முன்னுதாரணமாக எடுத்து சொல்கிறதுக்கோ யாருமே கிடையாது. இந்த மாதிரி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் மோஸ்ட்லி வீடியோவே காமிக்கவே கூடாது, ஃபோட்டோவே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். எனக்கு வீடியோ போடணுன்ற இப்போ வந்து நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வயசுன்றது போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதை மாற்றுறது கஷ்டம். 18 வயசு வரைக்கும் மாற்றலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சர் என்ன ஆகுறது அப்படின்றது ரீசனுக்காண்டி தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி இது எப்படி இருக்குதுன்னா, நல்லா படித்த பேரண்ட்டுக்கு பிறக்கிற குழந்தைங்க தான் மோஸ்ட்லி இப்படி இருக்கிறாங்க. அது என்ன ரீசன்னே தெரியல. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற பேரண்ட்ஸுக்கோ இல்லை இந்த மாதிரி உள்ள ரொம்ப மோஸ்ட்லி டாக்டர்ஸோட குழந்தைங்களுக்கே இது இப்படி இருக்கிறது பார்த்தாலே எனக்கு என்ன ரீசன் அப்படின்றதே புரியவே மாட்டேங்குது. அதனால நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க எந்த ப்ராப்ளத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் முயற்சி பண்ணி உங்கள் குழந்தைங்கள நல்லபடியாக கொண்டு வரலாம். மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுங்கள். நம்ம வாழ்கிறது ஒரு தடவை தான் வாழ்க்கை வாழ போகிறோம். அதில் நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. வெற்றியோ தோல்வியோ அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.